நேற்றைய தினம் பௌர்ணமி சார். ஓ, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த பர்வத மலையில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதற்கு என்னன்னா மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, காலையில 5 மணிலேருந்து மாலை வரைக்கும் நீங்க பக்தர்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க அதற்காக பக்தர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து வெளி மாவட்டத்திலிருந்து குவிய தொடங்கி இருக்காங்க. அங்க பார்த்தா வனத்துறையும் உள்ளூர் காவல்துறையும் அவங்கள பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பக்தர்களுக்கும் வனத்துறைக்கும் வாக்குவாதம் வரும்போது அவங்க கலெக்டர் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் போலாங்கிறது தான் சொன்னாரு. ஆனா எவ்வளவு பேர் போலாங்கிறத கணக்கு கொடுக்கல. ஆல்ரெடி 1000 பேருக்கு மேல உள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் அடைந்திருக்கு. அதனால பக்தர்கள் யாருமே போக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்குது. இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த ஒரு செய்தி. இன்னொரு செய்தி இதன் கூடவே நெல்லை குற்றாலநாத சுவாமிக்கு மேல அந்த மலை மீது இருக்கக்கூடிய செண்பக தேவி அந்த அம்மன் கோவில் அங்க ஆண்டுதோறும் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த முறை அங்க அன்னதானம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் பிரச்சனை நடந்திருக்கு. கோர்ட்லயுமே அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அது நிலுவையில் இருந்தது. அன்னதானம் போட முடியல, மிகவும் வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகமுமே அதாவது சொல்லியிருக்காங்க. இந்த 2 செய்தி எப்படி பாக்குறீங்க சார்? மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்த பிறகு அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகளோ தாசில்தாரோ அதை மறுக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறதுன்னு பாருங்க. இவங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரே இவங்க மிரட்டினாங்கிறத நாம திருப்பரங்குன்ற விஷயத்துல நம்ம பார்த்துட்டோம். கீழே உள்ளவங்களை மிரட்டத்துக்கு இவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அவர் ஏதாவது சொல்லிட்டு போறாரியா, நீ விட்டேன்னு உன்னை தொலைச்சு போடுவான்னு கதை முடிஞ்சிச்சு. ஆயிரம்ல இது காபந்து சர்க்காராங்கிறத விட காபந்து சர்க்காராக இருந்தாலும் சர்க்காராக இருந்தாலும் திமுகவினுடைய ஜீன் என்பது ஹிந்து எதிர்ப்பு, ஹிந்து விரோதம் தான். அதை நிரூபிச்சிருக்கிறார்கள். குற்றாலத்திலையும் அதே தான். குற்றாலத்தில் அன்னதானம் என்பது அன்னதானம் ஏற்கனவே இவங்க திருவண்ணாமலையில் அன்னதானத்தை நிறுத்தினதை நம்ம பார்த்துருக்கோம். இவங்க எந்த இடத்துலையும் இந்த வாய்ப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் எப்படி முடக்கிறது என்பதை மட்டும்தான் திமுக குறியாக வைத்திருக்கிறது. அதனால அங்கேயும் இனிமே அவங்க கோர்ட்ல போய் எப்போ ஜெயிச்சு எப்போ இப்ப திருப்பரங்குன்ற கேஸ்னா அது அதனுடைய இதுவே மாறி போய் இருந்தது. அது உயர்நீதிமன்றத்துல அந்த காலக்கெடு விதத்து நடந்ததுனால திருப்பி நடத்த முடிஞ்சது. அதையே ஏமாத்திட்டாங்கிறது இனிமேல் அடுத்த சித்திரா பௌர்ணமிக்கு தான் போகணும். இவங்களால காலதாமதப்படுத்த முடியும். என்ன கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்தால் அந்த அதிகாரி தான் பிறந்த அதிகாரியை திமுக வேற ஏதாவது ஒரு வகையில் கவனிச்சுக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒன்று, பக்தர்களுடைய சோத்துல மண்ணை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நீடிக்காது. யாரெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார்களோ நிச்சயமாக சொல்லுகிறேன், இல்லை இந்த டிசிஷன் எடுக்கிற எல்லோ சோத்துலையும் மண் விழக்கூடிய காலம் வராமல் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன் ஒரு நாள் சோறு போட்டால் உனக்கு என்ன விஷமாக வைக்க போறீங்க? இது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு காட்சியாக நான் இதை பார்க்குறேன். அன்னதானத்துக்கு கூட நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் பக்தர்களுக்குன்னு சொல்றதெல்லாம் ஒரு காட்டு மிராண்டி தர்பார் மட்டும்தான் அதை பண்ண முடியும். பின்னணியில் யார் இருக்க முடியும்? யார் சனாதனத்தை ஒழிப்பேர் என்று சொன்னார்களோ அவர்கள் தான் இருக்க முடியும். அதனால இந்த சனாதன ஒழிப்பு அரசாங்கம் நாளுக்கு பிறகு இருக்காது, மக்களுக்கு நல்லது வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது. இது இனிமே நடக்கக்கூடாது. சில நேரத்தில் நமக்கு என்ன சொல்ல முடியும்? கோர்ட்டுக்கு போக முடியும். கோர்ட்டு தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா தெய்வத்திட்டு தான் போக முடியும். அதனால தெய்வம் என்ன செய்யுமோ அதை செய்யும்.